வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்துள்ள வியட்நாம் பிரதமர் nguyen tan டங்கை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியட்நாம் பிரதமருக்கும் அவரது மனைவிக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் நாட்டு உயரதிகாரிகள் குழுவினரையும் மோடி சந்தித்து பேசினார். தமிழகத்தில் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்கள் குடும்பத்தாருக்கு கூடுதலாக 1 லட்சம் ரூபாய் தொகையை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழையினால் ஏற்பட்ட பல வகையான சேதங்களுக்கும் நிவாரணம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வு மற்றும் பால் விலை உயர்வை கண்டித்து நவம்பர் 5ஆம் தேதி சென்னையில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இப்போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி தலைமையேற்பார் என்றும் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் செயல்படும் கிரானைட், மணல் குவாரிகள் உள்ளிட்ட கனிம குவாரிகள் தொடர்பாக ஆய்வு நடத்த IAS அதிகாரி உ. சகாயம் தலைமையிலான குழுவை நியமித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் தமிழக அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவாகியுள்ள நிலோஃபர் புயல் பாகிஸ்தானின் கராச்சி நகரை தாக்கக்கூடும் என்பதால் அங்கு உச்சக்கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. புயல் எச்சரிக்கையால் பாகிஸ்தான் கடலோர மீனவ மக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை பிரிட்டன் நாட்டுக்கு வருமாறு அந்நாட்டு பிரதமர் டேவிட் கேமரூன் அழைப்பு விடுத்துள்ளார். நான் பிரதமராக பதவியேற்றதிலிருந்து 3 முறை இந்தியா வந்துள்ளேன். பிரதமர் நரேந்திர மோடி பிரிட்டன் வர வேண்டும் என்பதில் ஆவலுடன் உள்ளோம். இந்தியாவுடன் நல்லுறவு மேற்கொள்ள இந்த பயணம் வாய்ப்பாக அமையும் என்று கேமரூன் கூறியுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamil.thehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.